என்னப்பா நீங்க இப்படி சாப்பிடாம இருந்தா எப்படிப்பா? சாப்பிடுங்கப்பா. அவனுக்காக நீங்க சாப்பிடாம இருக்கீங்க. நானும் அவளை எவ்வளவு நேரம் உங்ககிட்ட கேட்கறோம். ஏன்பா எங்களுக்காக நீங்க சாப்பிட கூடாதாப்பா? ஷப்பா இவங்க வேற நாடக கும்பல் நாடகத்தை போட ஆரம்பிச்சிருவாங்க. மண்டைக்கு ஏறுது சொல்லுன்னு. ஏடா அப்ப எதுக்குடா ஓவரா நடிச்சிட்டு திரியற நீ? வந்துருச்சுல அம்மாயி, பேசாம பேசாம. ஏ கிழவி, உன் வாயை மூட மாட்டியா? என் அப்பா சாப்பிடாம இருக்காரு, நீ எப்படி பேசிட்டு இருக்க? ஏடி இப்ப என்ன நடந்து போச்சுன்னா நீ சாப்பிடாம மூஞ்சி தூக்கி வச்சிருக்க, இதுக்கு நீங்க ஒப்பாரி வைக்கிறீங்க? வீட்டுக்கு வர பையனா வராதன்னு சொன்னா எந்த பையனாலும் பேசதான் செய்வான். என் கிழவி, எத்தனை வருஷம் எங்க அப்பா சம்பாதிச்சு போட்டுருப்பாரு, அதுல எல்லாம் தின்னுபிட்டு எப்படி நீ இப்படி பேசுற? உனக்குள்ள சாப்பிட்ட சோறுக்கு கொஞ்சமாவது விசுவாசமா இருக்கணும்னு உனக்கு தோணாது? அப்படியே எட்டுக்கிட்டு மிதிச்சாரு வையே. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? உங்க அப்பன் சம்பாத்தியத்துல நான் தின்னனா? நீ வந்து பாத்தியா? அந்த காலத்துல என் மாமனார் சம்பாதிச்சு வச்சாரு, அதுக்கப்புறம் என் புருஷன் சம்பாதிச்சு வச்சாரு. அந்த சம்பாத்தியம் மொத்தத்தையும் உன் அப்பன் அழிச்சான். அதுவும் என்னென்ன பண்ணின்னு எனக்கு தெரியும். வாயை திறந்து வச்சுக்க, ஊரே நாரி போயிடும். வாய் மூடிக்கிட்டே வேற இருங்க. சும்மா அது இதுன்னு என்னமோ இவன் தான் பெரிய இவன் மாதிரி சம்பாதிச்சு பிடி கிழிச்சானே. அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல வரைக்கும் உன் அப்பன் வீட்லயே தான் உட்காந்துக்கிட்டு இருந்தான். பேசாட்டுக்கு போய் சூது விளையாடவும், அங்க போய் அதை பண்ணவும் இதை பண்ணவும் வம்பு இழுத்துக்கிட்டு வரவும் இதே தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னமோ பெருசா பேசுறாளுக பார்த்தேன். எங்க அப்ப வீராதி வீரன் சூராதி ஜோரம் கிழிச்சு கேப்பைய நட்டுருவானு வாயை கிண்டிக்கிட்டு இருக்காளுக பார்த்தேன். போய் சாப்பிட போட. நன்றி கிட்ட கிளவிப்பா, எப்படி பேசுறது பாத்தீங்களாப்பா? இந்த முதல்ல வீட்டை விட்டு தோத்துங்கப்பா. உண்மையை சொன்னா துரத்துவீங்க, பொய்ய சொல்லி நடிச்சா தானே வீட்டுக்குள்ள வச்சு கும்பிடுவீங்க. அதான் ஆதியில இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேனே, இந்த கிளவினாலதான் நம்ம குடும்பம் மான மரியாதையே போகுதுன்னு. நேரத்துக்கு அவ வந்திருக்க நேரத்துல இப்படி எல்லாம் பேசுறானா அவன் நம்மள மதிப்பாள? அவன் முன்னாடி இந்த கிளவி என்னத்தையும் சொல்லியிருக்கா, அதனாலதான் அவன் நம்மள பத்தி தப்பு தப்பா சொல்லி இப்ப சந்தோஷம் என் பையனையே நமக்கு எதிராக மாத்தி விட்டுட்டா. வாடி என் மாதிரி குழந்தை மருமவளே, நானு சொல்லி கொடுக்குறேன். ஏண்டி நீங்க நடந்துக்கிற லட்சணத்தை பார்த்தா ஊரே சொல்லுமே, நான் வேற தனியா சொல்லி கொடுக்கணுமா? நான் கடவுள் சாமி சத்தியமா ஒரு நாள் அந்த மாதிரி பேச மாட்டேன் உங்களை மாதிரி. விடம்மாயி, எதுக்கு கத்திக்கிட்டு கிடக்குற? ராத்திரி நேரத்துல சத்தம் போட்டுக்கிட்டு அப்புறம் ஊர்ல 4 பேர் பாப்பாங்க, அப்புறம் என்ன சண்டையா வம்பன்னு நினைப்பாங்க. அதுக்கு தானே இந்த கிழவி ஆசைப்படுறேன். 4 பேர் நம்ம குடும்பத்தை பத்தி சிரிக்கணும், நம்ம குடும்பத்தை சிரிக்கடிக்கணும்னு நம்ம வீட்டுல கங்கட கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கா. யாரு உத வாங்கிட்டு நீ ஓடிடுவ? வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருடி. வாயை கிண்டுற அப்பத்தான் புருஷனுக்கு சப்போர்ட் பண்றா சப்போர்ட். இதுவே அவ பண்ணுனா அவளை விரோதி மாதிரி பாப்பீங்க. உன் புருஷன் ஒண்ணுத்துக்கு லாக்கி இல்லாத உதவாக்குற அவனுக்கு நீ கூஜா தூக்கும் போது அவன் புருஷன் வெளியில வேலை செய்யறான், அவன் தூக்க மாட்டாளா? பா அவள நம்ப இந்த கிழவி நம்ம குடும்ப மரியாதையை வாங்கிருப்பா. இதுமே இது ஆகாதுப்பா, வெளியே அனுப்பிடுங்கப்பா. இப்பே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கப்பா. தள்ளிடுவான் அவன், தள்ளு சொல்லு பாப்பா. ஊரு உலகத்துக்கே தெரியும்டி இந்த வீடு என் பேர்ல இருக்கு. நான் நினைச்சா குடும்பமே இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. நான் இருக்க போக நீங்க எல்லாம் உள்ள உட்காந்துக்கிட்டு கொம்மால அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம இத்தனை பேர் இருக்கோம், இந்த கிழவி ஒத்தாளா இருந்துகிட்டு என்னென்ன பேச்சு பேசுது பாத்தீங்களாப்பா? ஆல்ரவுண்டர்ல எங்க அம்மாயி அப்படித்தான். யாரு உங்கள மாதிரிலாம் நடிச்சுக்கிட்டு தெரிய மாட்டேன். ஒண்ணுனா ஒண்ணுதான், ரெண்டுனா ரெண்டு தான். இப்படி ஆளை கண்டோனே படம் எடுக்கிற வேலையெல்லாம் நமக்கு ஆகாது. எப்பயுமே நியாயத்து பக்கத்துல தான் இருப்பேன் நானு. என்னங்க இவ்வளவு நேரம் ஜாலியா வந்தேன், இப்ப என்ன முகமெல்லாம் வாடிடுச்சு? இல்லங்க, நம்ம போன உடனே வரலான்னு பார்த்தா மணி ஆயி போச்சு. எதுவும் நினைச்சுப்பாங்களே என்னவோ வீட்ல. யார் என்ன நினைக்கிறது? வா. பயமா இருக்குங்க, எல்லாரும் சாப்பிட்டாங்களே என்னன்னு கூட தெரியல. அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து பரோட்டா வாங்கியிருக்கோம்ல, அப்புறம் என்ன, வா. அடடே அக்கா, எப்ப வந்த? மாமா வாங்க மாமா. சந்தோஷ் வா. சந்தோஷ் நல்லா இருக்கியா? ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, நீ எங்க போயிட்டு வர இவ்வளவு நேரம்? என்ன படத்துக்கு போயிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் பரோட்டா வாங்கிட்டு வந்தேன். நீ வந்திருக்குன்னு தெரிஞ்சுதான் உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்பேன். ஒரு ஃபோன் பண்ணியிருக்க மாட்டேன்? ஏண்டா உங்க மனசுல எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எம்மாடி உனைய எங்க அப்பா எவ்வளவு தங்கமா தாங்குறாரு. எங்க வீட்ல என்ன உனைய என்ன கொடுமைப்படுத்துறாங்களா? அண்ணி நான் என்ன பண்ண? நீ என்னமா பண்ணல? நீ என்ன பண்ணல? எங்க அப்பாவை பத்தி அதை இதுன்னு சொல்லி வச்சிருக்க. அவன் எங்க அப்பாவே என்ன பேச்சு பேசியிருக்கான். உன்னை சின்ன வயசுல இருந்து வளர்க்கறதுக்கு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. கொஞ்ச நேரத்துல கூட நன்றி இல்லாம இருக்கல. நன்றி கிட்ட ஜென்ம மாடா நீ. இவ்வளவு அடங்க மாட்டாளுக போல இருக்கே அம்மா. இங்க பாருக்கா, எதா இருந்தாலும் நீ என்கிட்ட பேசு. சும்மா நீ போயிட்டு மகா கிட்ட எதையும் பேசிட்டு இருக்காத. என்ன பிரச்சனைப்பா அவருக்கு? ஏண்டா இல்லாத பொல்லாதையும் பத்தி அவ சொல்லுவா, நான் வாய முடிட்டு கம்மன் இருக்கணுமா? நான் யார பத்தி எதுவுமே சொல்லலையே. ஏண்டி இப்ப அவள வச்சிட்டு இருக்கீங்க? கிழவி நீ வாய மூடு. பாரு, நீ அடுத்த வீட்டுக்கு வாழ போறவ. வீட்டுக்கு வாழ வந்த புள்ளைய அள வைக்காதீங்கடி, அப்புறம் அவ்வளவுதான். பாவம் சும்மா விடாது. இங்க பாரு, உன் தம்பியே என்ன பேசுறதுக்கு உனக்கு 1000 உரிமை இருக்கு. ஆனா என் பொண்டாட்டி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஏண்டா எனக்கு பேசுறதுக்கு உரிமை இல்லையா? பாத்தீங்களாப்பா, எனக்கு உரிமை இல்லையாப்பா? இவளுக்கு அட மாட்டாளுங்க. அவங்கிட்ட விளக்கமா தடி வாங்காம அவ போக மாட்டா போல இருக்கு. 2 பேரும் வாங்கிட்டு போகட்டும், நம்ம எதையும் பேசக்கூடாது. என்னனே திமிரா? அக்காவை பார்த்து இப்படி பேசுற? நீ முதல்ல வாய் முறியா? என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னா உங்க யாருக்கும் தெரியாது. சும்மா எதுக்கு வந்து வாழ்வாள்னு கத்திட்டு இருக்கீங்க? ஏண்டா அப்பாவை இப்படி பேசியிருக்க? என்ன பேசிட்டேன்? அப்பா பேசிட்டேன்னு ஆளாளுக்கு வந்து கத்திட்டு இருக்கீங்க.
அவர் நான் இங்க வந்தாலே வராத போன்றாரு. காசை மட்டும் வாங்கிட்டே இருக்காரு. அதனால அப்படி சொன்னேன். இப்ப என்ன அதுல தப்பு கண்டுபிட்டா நீயே? அப்பா பணம் மிஷின் மாதிரி நாங்க வச்சிருக்கோம் அப்படிதானே? இங்க பாரு, வந்தமா இருந்தமா போனமான்னு இரு. அதை விட்டுட்டு சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. நீ அப்பாவை பேசுவ, உதவி வரைக்கும் என்னையும் பேசுவ. இங்க பாருக்கா, உன்கிட்ட எதுவும் பேச முடியாது. மாமா இங்க பாருங்க மாமா, என்ன மாமா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்க. நானே எப்பயாவது ஒருக்கு தானே வரேன், நீங்களும் பாக்குறீங்க தானே. இப்படி பேசிட்டு இருக்காங்க. நான் வரவே கூடாதுன்னா சொல்லுங்க, நான் இனிமே வரவே இல்லை. நான் வந்தது இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து பண்றீங்கன்னா நான் வரவே இல்லை. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நானும் மகாவும் உங்களுக்கு இங்க இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா சொல்லுங்க, மகாவை கூட்டிட்டு போயிடுறேன். அவங்க வீட்டுல விட்டுட்டு நான் வீட பார்த்து வந்து கூட்டிட்டு போய்க்கிறேன். பாரு, அவங்க குடும்பத்து விஷயம், அப்பா மகனுக்குள்ள இருக்க விஷயத்துல நீ வந்து ஊதி பெருசாக்காத. இப்ப ஒன்னால அவங்க போறேன்றாங்க. நம்ம வீட்டுக்கு வாழ வந்து பிள்ளைய இப்படி அனுப்பி வச்சா நல்லா மெச்சுப்பாங்க. முதல்ல ஒழுங்கா நீ கிளம்பு வீட்டுக்கு. என்ன மாப்பிள்ள, என் முன்னாடியே பிள்ளைய கைய ஊங்குறீங்க? ஏமாமா என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க குடுக்குற இடம் தான் இவ வந்து இங்க ஆடுறதுக்கலாம். அதுக்குன்னு இப்படிதான் அடிப்பீங்களா? நம்மளே நம்ம பிள்ளைய அடிச்சா அப்புறம் யாரும் வீட்டுக்கு வந்தவங்க எப்படி மதிப்பாங்க? மதிப்பு மரியாதை அவங்க நடந்துக்கிறத பொறுத்து வரும். ஏய் நீ கிளம்பு வீட்டுக்கு. கிளம்புன்னு சொன்னேன். அப்பா பெட்ரோலுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுங்கப்பா. இந்த பொழப்புக்கு 4 வீட்டுக்கு போகலாம். போடி மாடா, உனக்கு இப்ப சந்தோஷமா? வீட்டுக்கு வந்த பிள்ளைய அடிச்சு கூட்டிட்டு போறாங்க. இதுக்கு தானே ஆசைப்பட்ட? இங்க பாருங்கப்பா, நான் இருக்கிறது பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் நான் வரல. போதுமா? என் பொண்டாட்டியை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். சரிங்களா? அவ்வளவுதான், மொத்தமும் முடிஞ்சு போச்சு. அம்மா நீ கொஞ்சம் வாங்க மூடுமா. கொஞ்சம் என்னடா, ரொம்பவே முடிக்கிறேன். எப்பா பாத்தீங்களாப்பா எப்படி பேசிட்டு போறான்னு? அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான். பொண்டாட்டி தாசன் ஆயிட்டான். இனி மாமியார் குடும்பத்தோட போயிருவான். அவ்வளவுதான், முடிஞ்சது. என்னமோ வாங்கிட்டு வந்திருக்கானே, பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கானே. பசிக்குது, சாப்பிடுவோம். ஏ கிளவி, என்ன கொழுப்பா? ஏண்டி இப்பதான் அவனை அப்படி இப்படின்னு பேசுனீங்க, இப்ப அவன் வாங்கிட்டு வந்ததே எடுத்து திங்கிறீங்க. என்னாடி இதுதான் குடும்பத்தோட மரியாதையாடி? இவளுகளெல்லாம் என்னத்த சொல்றது போ. ஆடுங்க பாப்போம். அழகா ஆறீங்களடா தங்கம். போதும் போதும் போதும், கால் வலிக்கு உட்காருங்க. நல்ல மூட்ல இருக்காரு, அப்படியே போய் பேசிட வேண்டியதான். பிடிக்குமாடா தங்கம்? ஏன் கேக்குறீங்க? நம்ம ட்ரைனிங் சும்மா போகுமா? அது அது அப்பாவுக்கு வேலை இருந்துச்சுமா. உங்க அப்பாவுக்கு 24 மணி நேரம் மட்டும் இல்லாம வருஷம் முழுக்கவும் உங்க அப்பாவுக்கு வேலை இருக்கும். யாரு பிள்ளைகிட்ட அதுன்னு சொல்லி கொடுக்காத. இப்ப மட்டும் என்ன நானா சொல்லி கொடுத்தேன், அவளாதான் கேக்குறா ஏன் வரல வைக்கலன்னு. சொல்லுங்க, உங்க அப்பாயி பேச்ச கேட்டுக்கிட்டு நான் வரலன்னு சொல்லுங்க. சரி கம்மனி இரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அம்மாட்ட சண்டை போடடா, பேசிக்கிட்டு இருந்தேன். சரிடா சரிடா, இனிமே நான் சிரிச்சுக்கிட்டே பேசுறேன். போதுமா? ஏங்க சொல்லு, என்ன விஷயம்? சொல்லு கௌசி, என்ன விஷயம்? போதுமா? ஏங்க விஜயதசமிக்கு பிள்ளைங்களெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்களாங்க. நம்ம பிள்ளைக்கும் இப்போ 4 வயசு ஆக போகுது, சேர்த்து விட்டுருவோமா? கொஞ்ச நேரம் ஆள் தலைமறைய கூடாது, வேலையை காட்டிடுவாளே. இல்ல உங்க அப்பா வீட்ல இருந்து போட வேண்டிய நகையை போடட்டும், அதுக்கப்புறம் சேர்க்கலாமா இல்ல உங்க 2 பேத்தையும் அந்த வீட்லயே போடலாமான்னு பாக்கலாம். மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? புள்ள இருக்கு. ஏண்டா அவனும் தெரிஞ்சுக்கட்டும் அவங்க தாத்தாவோட லட்சணம் என்னன்னு. காசு குடுக்கறேன்னு சொன்னாங்க குடுக்கல, நகை போடுறேன்னு சொன்னாங்க போடல. 4 வருஷம் ஆகி போச்சு. இதுக்கப்புறமும் எதுவும் வர மாதிரி தெரியல. இதுக்கப்புறம் அது விட்டு வேற பிள்ளையதான் கூட்டிட்டு வரணும். உனக்கு என்ன ராசா மாதிரி இருக்க? இப்ப கூட பொண்ணு கொடுக்கறதுக்கு வரிசையில நிக்கிறாங்க. 20 பவுனா இருந்தாலும் சரி, 50 பவுனா இருந்தாலும் சரி, இப்படியா மட்ட மாப்பிள்ளையே விடக்கூடாதுன்னு. இப்பயும் ஒரு பிரச்சனையும் இல்லத்த. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறதுக்கு தயாரா இருக்கேன். லைன்ல நிக்கிறவங்கள வந்து நகையோட வந்து உங்க மாப்பிள்ளைய உங்க பையனை கட்டிக்கிட்டு போ சொல்லுங்க. யாரு வேண்டானா? கௌசி அட நிறுத்துங்க, அவங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க, வாய் என்ன மூடிட்டு தானே இருந்தீங்க, அந்த மாதிரி இருங்க. பாத்தியாடா எப்படி பேசுறானு?
ஒன்னுத்துக்கும் இல்லாத குடும்பத்துல இருந்து வந்துகிட்டு இம்புட்டு வாயினா இன்னும் நம்மள மாதிரி இருக்கிற குடும்பத்துல 4 நல்ல துணி போட்டுட்டு போயிட்டு வந்துட்டா அவ்வளவுதான், இவள கையில பிடிக்க முடியாது. நான் ஒன்றும் உங்கள் வீட்டில் வழியக்க வாரேன்னு சொல்லி வரல. நீங்கள் தான் வா வான்னு கூப்பிட்டதுனால வந்தேன். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரு, இவ பேசுற பேச்சுக்கெல்லாம் இந்த வீட்ல வாழ முடியாது. இந்த வீட்ல இல்ல, எந்த வீட்லயும் போய் இவள வாழ மாட்டா. ஒழுங்க மரியாதையா சொல்லிவிடு. இந்த தீபாவளிக்கு அவங்க அப்பா வீட்ல இருந்து நகை போட வேண்டியதை போடணும். அப்படி இல்லையா இவளை துரத்தி விடு, அவ்வளவுதான். துரத்தி விட்டா துரத்தி விடுங்க, எனக்கு என்ன வந்துச்சு. இன்னமும் என்ன கேள்வி? அதான் உங்க அப்பா சொன்னதுல தெரிஞ்சிருச்சுல துரத்தி விட்டுருவாங்கன்னு. வா. ஏய், புள்ளிக்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? இப்பையில இருந்தே அவ தெரிஞ்சுக்கணும். எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் பின்னாடி உங்க ஞாபகமும் வராது, உங்க அம்மா ஞாபகமும் வராது. அன்பு, அன்பு, சப்பா, இந்த வீட்டுல பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்கு. ஆளாளுக்கு ஒரு பக்கத்துல பேசிட்டா ஆடிக்கிட்டு. அண்ணன் வண்டி இங்கதாங்க நிக்குது, வீட்டுலதான் இருக்கும் போல. சரி வா போவோம். ஷபா, இவரை என்னதான் பண்றதுன்னு தெரியல. டா எந்திரிங்க, சாப்பாடு ஆறி போகுது. எத்தனை மணிக்கு சாப்பாடு போட்டு வச்சேன்? இப்படி சாப்பிடாம உட்காந்துருந்தா மட்டும் என்ன கூரை பிரிச்சுக்கிட்டு காசை வந்து கொட்ட போகுது. எந்திரிங்க. நானே பிள்ளைக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல நீ வேற. நான் தான் சொல்லிட்டேல, அவ வாழணும்னு இருந்தா வாழ்வா, இல்லையா கம்முன்னு வீட்டோட வந்து இருக்கிறா. இதுக்கு முன்னாடி அவளுக்கு எல்லாம் செய்யலையா? இனிமே என்ன செய்யவா முடியாது? ஊர்ல 4 பேர் என்ன திரும்ப பேசுறாங்க. புள்ளைய வாழ வைக்கிறது கூட வக்கு இல்லாதவன் இவனுக்குலாம் எதுக்கு பெரிய எடுத்து சம்பந்தம்னு கேட்குறாங்க. என்னை என்ன பண்ண சொல்கிற? புள்ளைய வாழ வைக்க முடியாத அளவுக்கு நான் இருக்கனேன்னு எனக்கு எம்பிட்டு வருத்தமாக இருக்குது தெரியுமா? இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன எல்லாம் போடுவோன்னு தான் நினச்சோம், போட முடியாமல் போச்சு. அவன் வீட்டில் 1008 அழுக்கு இருக்குது, அதெல்லாம் எடுக்க மாட்டானுங்க. அடுத்த வீட்டில் தான் நோண்டி விட்டுட்டு போவானுங்க. கம்முன்னு இருங்க, நீங்கள் எந்திரிங்க, முதல்ல சாப்பிடுங்க. இப்படி வேலைக்கு போகாமல் வீட்டோட இருந்தீங்கன்னா கிடைக்கிற போனஸும் கிடைக்காம போயிடும். ஒரு 10-5 கிடைச்சாலும் அது நமக்கு லாபம் தானே. போங்க எந்திரிச்சு கிளம்பி. அண்ணே, உங்க தங்கச்சி வந்துருச்சுல்ல, எந்திரிங்க. வாங்க, 2 பேரும் வெளியே போயிருந்தீங்களா காலையில? ஆமா, நீ கொஞ்சம் டவுன் வரைக்கும் போனோம், ஒரு வேலை விஷயமா. சரி சரி. என்ன மச்சான், வேலைக்கு போகலையா? வீட்டில் இருக்கீங்க? எங்க நேற்று தான் போனஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சதுல இருந்து வேலைக்கு போகாம வீட்டோட கிடக்குறாரு. ஒரு 10-5 காது கிடைச்சாலும் செலவுக்கு ஆகும்னு சொன்னாலும் கேட்காம பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன மச்சான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னத்த மச்சான் சொல்றது? புள்ளைய வாழ வைக்க முடியாத ஒரு தகப்பேன்னு, ஒரு கையால் ஆகாதவன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்கு. அதான் வீட்டோட இருந்துட்டேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? 2 லட்சம் ரூபாய் காசு தானே. 2 லட்சம் ரூபாயாமா? 2 லட்சம் ரூபா காசுமா? புரட்டுறதுக்குள்ள நான் எங்க போய் புரட்டுறது? என்ன பண்றதுன்னு கூட தெரியல எனக்கு. நானே இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்குது. பிள்ளைக்கு நகை எடுத்து கொடுத்து எல்லாம் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. 2 லட்சம் ரூபாயா? இவ்வளோ பெரிய பணத்துக்கு எங்கம்மா போனீங்க? அது எதுக்கு மச்சான் உங்களுக்கு? முதல்ல வாங்கிக்கோங்க. முதல்ல பிள்ளைக்கு நகை எடுத்து கொடுத்து ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஐயோ வேணாம் மச்சான், நீங்களே பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி ஏகப்பட்ட செலவில் இருப்பீங்க. இதில் பிள்ளைக்கு வேண்டியதை பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் ஏதாவது பார்த்துக்கிறேன். அண்ணே புடி முதல்ல. ஐயோ வேண்டாமா. அண்ணி சொல்லுங்க, நீ வாங்கிக்க சொல்லி. அதான் கொடுக்குறாங்கல்ல, வாங்கிக்கங்க. என்ன பேசிட்டு இருக்க? கம்மன் இரு. என்ன மச்சான் இதெல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முதல்ல வாங்க நீ. எந்த புடி. முதல்ல இந்த காசு எப்படி ஏற்பாடு பண்ணீங்க அதை சொல்லுங்க. நான் வாங்குறது வாங்காதது இருக்கட்டும். வண்டியோட ஆர்சி புக் இருந்துச்சு இல்ல மச்சான், அதான் அதை கொண்டு போய் வச்சுட்டு ஒரு 2 லட்சம் ரூபா வாங்கிட்டு வந்தேன். பிடிங்க, செலவுக்கு வச்சுக்கோங்க, என்னென்ன தேவைன்னு பாருங்க. ஏன் மச்சான், சோறு போட வண்டியை போயிட்டு அடகு வச்சு? ஐயோ அதெல்லாம் தப்பு மச்சான். வேணாம் மச்சான், வேணாம் வேணாம், நீங்க எடுத்துட்டு போங்க. புள்ளையோட வாழ்க்கை தான் மச்சான் நமக்கு இப்போதைக்கு முக்கியம். இது என்ன மாசம் ஒரு 10,000 1.5 வருஷத்துல கட்டி மீட்டுறலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பிடிங்க. ஐயோ என்ன மச்சான் இப்படி பண்றீங்க? இதுவே மகாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா நீங்க எல்லாம் கம்முன்னு விட்டுருவீங்களா? சொல்லுங்க பாப்போம். இது எப்படி மச்சான் விட முடியும்? என் தலையை அடை வச்சாவது ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன். இவங்க மட்டும் பண்ணுவாங்களாம், நாங்க பண்ணக்கூடாதா? கம்முன்னு இருங்க, இதை வச்சு எல்லாம் பண்ணுங்க சரிங்களா? மச்சான் மச்சான் எனக்கு லோடு இருக்கு, என்னன்னு பாருங்க சரிங்களா? சாயங்காலம் வந்து பேசிக்கலாம். துணி வேற ஊற வச்சுட்டு போனேன், அது சாயம் இது ஒட்டிடுச்சா என்னன்னு தெரியல, அதை போய் துவைச்சு வேற போடணும். சரி என்னன்னு பாத்துக்கங்க, வந்துடுறேன். சரிங்க நீ. ஏங்க பரவாயில்லைங்க, நான் கூட என்னமோ நினைச்சேன் அண்ணி வீட்டுல நமக்கெல்லாம் உதவி வாங்கலாம் என்னமோன்னு. பரவாயில்ல, 2 லட்சம் ரூபாய் வச்சு கொடுத்துட்டாங்கல்ல. தங்கச்சி வீடு உனக்கு ஆகாது, கரிச்சு கொட்டுவ. இப்ப காசு கொடுத்தோன்னே நல்லவங்களா? என்னங்க இப்படி பேசுறீங்க? என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒண்ணுனா நமக்கு தான் துடிக்கும், நமக்கு ஒண்ணுனா அவங்களுக்கு தான் துடிக்கும். துடிக்கும் துடிக்கும். காசு கொடுத்தா துடிக்கும், இல்லைன்னா அரிக்கும். முதல்ல பிள்ளைக்கு நகை எடுக்கிற வழியை பார்ப்போம். சரி. காசை கொடுங்க, முதல்ல சாமி படத்துல வச்சு சாமி கும்பிட்டு அப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம்.